மக்களே நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஓஸ் எல்லாம் ஜாயிண்ட் வரும். அந்த ஓஸ்ல வந்து ஜாயிண்ட் வரும்போது ஒரு நட்டு வந்து தான் அதில் கனெக்ட் பண்ணி தான் எப்படி இந்த லாரிங்களுக்கு மிஷினுங்களுக்குலாம் வந்து ஒரு ஓஸ் வரும். அதில் வந்து நடுவில் வந்து ஒரு நட்டு ஒன்று வரும். அந்த ஜாயிண்ட் நட்டு தான் இப்போ போட போகிறோம். எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை அன்புடன் அழைக்கிறது சென்னை ஈக்காடு தங்கள் சேனல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு தேவையானது வந்தாக்கா யூஸ் பண்ணிங்க. ஓகேவா? இதில் வந்து 10x1 டேப் போட போகிறோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ட்ரில் போட்டு லைட்டாக ஒரு பாயிண்ட்டு ஸ்டாக் வச்சு போர் பண்ணி பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நோகோ கேஜி கொடுத்துருக்காங்க ஏறும். நீங்கள் ட்ரில்லை போட்டு ஏற்றுனீங்கன்னா ஒரு அவுட்டில் வந்தாலும் இல்லை ஒரு பாயிண்ட்டும் ப்ளஸ்ஸாக எடுத்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து நோகோ கேஜி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் இந்த மாதிரி பண்ணுறேன். உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணிங்க. இந்த மாதிரி பண்ணாக்கா கேஜி கன்ஃபார்மாக நோகோ ஏறவே ஏறாது, கோ மட்டும்தான் ஏறும். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு. உள்ளே வந்து ரிலீஃபுக்கு குரு குத்தணும். ஏன்னா அந்த கேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக போகிற மாதிரி கேட்டிருக்காங்க. நீங்கள் டேப் போட்டிங்கனாக்கா டேப் வந்து ஃபுல்லாக போகாது. போர் பண்ணி அதில் குரு குத்துனா தான் உங்களுக்கு டேப் ஃபுல்லாக போகும். அதனால தான் வந்து ட்ரில் போட்டு போர் பண்ணேன். அதே மாதிரி நீங்கள் ட்ரில்லு டேரெக்டாக போட்டு போனாலும் நோகோ போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ட்ரில் போட்டு போர் பண்ணி இந்த மாதிரி சின்னது கரெக்டாக முதல்ல ஒரு ஜாப்பில் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஃபஸ்ட்டில் தான் போட்டு போடுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேப்பில் வந்து மார்க் வச்சுருக்கேன் கரெக்டாக 10.7 10.8 mm லென்த்துக்கு போகிற மாதிரி. ஏன்னா முட்டக்கூடாது. பாருங்கள் நான் எப்படி போடுறேன் பாருங்கள். ஓகே, ஓகே. அப்படியே பாருங்கள் கேஜ் எடுத்து ஏற பார்க்குறேன். பாருங்க இது வந்து கோ. ஓகேவா? இந்த சைடு ஓகேவா? ஏறுதா? ஷேக் இல்லாமல் ஏறுது. இது வந்து நோகோ தெரியுதா?
ஓகேவா? ஏறல. அதுதான் இந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நம்ம ரிஸ்க் இல்லாமல் வேலை செய்யலாம். ஓகேவா? ஒரே நம்பர் தான் கேட்டிருக்காங்க, என்ன பண்ணுறது? அதெல்லாம் பண்ணி தான் செஞ்சு கொடுக்கணும், வேறு வழி இல்லை. இல்லைனாக்கா இவ்வளோ வேலை செஞ்சு லோகோ ஏறிச்சுன்னா ஜாப் ரிஜெக்ஷன் ஆகிடும். இதேமாரி உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க. ஓகேவா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ரேஷன். ஓகேவா? இதை கட் பண்ணிட்டாக்கா வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஆப்ரேஷன். ஓடியில் த்ரெட்டு போட போகிறோம். 14x1 பிச்சு ஓடியில். ஐடியில் போட்டது வந்து 10x1 பிச்சு. ஓகேவா? மேக்கிங் பாயிண்ட்டு இல்லை, நம்ம அப்படியே தான் த்ரெட் அடிக்க போகிறோம். ஆனால் கண்டிப்பாக த்ரெட்டு நம்ம அடிச்சாக்கா கண்டிப்பாக அந்த ஆப்போசிட் இதில் ஏறும். எப்படி ஏறும்னாக்கா வந்து 14mm வந்து, அதாவது 14க்கு வந்து ஒரு 0.1 மைனஸில் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வந்து இந்த டச் பண்ணி டெப்த் வருது வந்து 1.1லேருந்து 1.2 வரைக்கும் விடணும். மூணாவது, அந்த எட்ஜ் வந்து அந்த 1.2 1.1ல் வந்து ஷார்ப்னஸ் வரணும். இப்படி இருந்தாலே கண்டிப்பாக ஏறிடும், வேறு வழியே இல்லை. ஓகேவா? ஓகே, நான் சொன்ன மாதிரி 1.1 விட்ட உடனே அந்த வி வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? 1.9 இருக்குது சைஸு. ஓகேவா? இது 1.9 13.9 இருக்குது. ஓகேவா? வி கரெக்டாக வந்துச்சு. 1.1 நான் சைஸ் விட்டேன், பக்காவாக இருக்கும். மேலே வந்து அந்த இதுவாக்காக லைட்டாக இந்த பாஞ்சி பிடிச்சிக்கலாம், கொஞ்சம் வரவழைப்புக்காக, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, எப்படி இருக்கு ரெட்டு 1 பிச்சு? எப்படி பக்கா வருதா? எப்படி இது ஜாபு நல்லா இருக்கா?
இந்த சைடு வந்து 1x10, இந்த இந்த சைடு வந்து 1x14. ஓகேவா? ஓகே, பை பை. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.